தனுசு ராசி அன்பர்களுக்கான சித்திரை மாத பொது பலன்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு சித்திரை மாதத்துடைய பொது பலன் பார்ப்போம். சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா 14/4/2025 14/5/2025 சித்திரை மாத பலன்கள். இந்த சித்திரை 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா 14/4/25 தமிழ் வருடப்பிறப்பு, விசுவாசு தமிழ் வருஷப்பிறப்போட இந்த தமிழ் வருடம் ஆரம்பிக்குது. இந்த சித்திரை 13ஆம் தேதி 26/4/2025 பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்பராசி பயிற்சி இருக்கின்றார், கேது பகவான் சிம்ம ராசி பயிற்சி இருக்கின்றார். வாக்கிய முறையில் ராகு கேது பயிற்சி உள்ள மாதமாக இந்த மாதம் சித்திரை மாதம் அமைகிறது. சித்திரை 17ஆம் தேதி 30/4/2025 புதன் பகவான் மேஷ ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். சித்திரை 28ஆம் தேதி 11/5/2025 குரு பகவான் மிதுன ராசி பயிற்சி இருக்கின்றார். வாக்கிய முறையில் குரு பெயர்ச்சி சித்திரை மாதம் 28ஆம் தேதி. இந்த சித்திரை மாதத்திலே ராகுகேது பயிற்சி சித்திரை 13, குரு பயிற்சி சித்திரை 28. அதனால் ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் உள்ள ஒரு அற்புதமான மாதமாக இந்த சித்திரை மாதம் விளங்குகிறது. இந்த விசுவாச தமிழ் வருஷம் விளங்குகிறது. இந்த விசுவாச தமிழ் வருஷம் சித்திரை மாதத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள் பார்த்திங்கன்னா, தனுசில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் 4 பாதங்கள், பூரா நட்சத்திரத்துடைய 4 பாதங்கள், உத்திரா நட்சத்திரத்துடைய முதல் பாதம் வரையான தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தோன்னு வச்சுங்க, உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனுகூலம் இல்லாத நிலை இருக்கார் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சுக்கிர பகவானும் சனி பகவானும் ராகு பகவான் தான் உங்களுக்கு கை கொடுத்து உதவ போகிறாங்க உங்களுக்கு. அதனால் வருமானத்தை ஒரு போதிய அளவு உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக இருக்கிறதால எந்த விதமான பணத்தட்டுப்பாடோ பண கஷ்டங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போவது கிடையாது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த தனசாந்தத்தில் குரு பகவானோட பார்வை கிடைக்கிறதால நீங்கள் எதிர்பார்க்காத நினைக்காத சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு பணம் சார்ந்த வரவு சார்ந்த உதவிலாம் கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. அதே சமயத்தில் அந்த ருண ரோக சத்ரு சாந்தத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் கொஞ்சம் வீண் செலவு இருக்கும். வருவாய் உங்களுக்கு வந்து கொண்டே இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் வீண் செலவுலாம் இருக்க தான் செய்யும் உங்களுக்கு. மருத்துவ செலவால் கொஞ்சம் பண விரயங்கள்லாம் கொஞ்சம் ஏற்பட போகுது உங்களுக்கு. அதே போல் நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பண உதவி செய்வது மூலம் உங்களுடைய பணத்தை நீங்கள் இழப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் பணம் வந்து கொண்டே இருந்தாலும் அந்த பணத்துக்கேட்ட ஒரு செலவு இருக்குது உங்களுக்கு. உடல்நிலையில் கவனமாக இருங்க. மருத்துவ செலவு உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு. நண்பர்கிட்ட பணம் கொடுக்கும்போது கொஞ்சம் யாருக்கு தரணும்னு கொஞ்சம் யோசித்து நீங்கள் பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. இந்த வெயிலில் கொஞ்சம் அலைவதை கொஞ்சம் தவிர்ப்பாடு உங்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் நல்லா இருக்க போகுது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த திருமணம் சார்ந்த முயற்சிகள்லாம் யாராக எடுத்திங்கன்னா கொஞ்சம் தடைகள் தாமதங்கள்லாம் ஏற்பட போகுது உங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லவங்களுக்கு வரன்னு பாருங்கள். அவசரப்பட்டு நிச்சயம் பண்ணால் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. நீங்கள் இந்த வரனே முடிவு செய்வதில் கொஞ்சம் உங்களுடைய உறவிட்ட கூட ஒரு மன வருத்தம் ஏற்படலாம். ஏன்னா என்கிட்ட பொண்ணுக்குது, உங்கள்கிட்ட பொண்ணுது, என்கிட்ட பயங்குது, உங்கள்கிட்ட பயங்குதுன்னு அந்த என்கிட்ட பொண்ணு இருக்கிற மாதிரி கொஞ்சம் கருத்து வேறுபாடெலாம் மன கஷ்டங்கள்லாம் வரலாம். அதெல்லாம் கொஞ்சம் சமாளிக்க வேண்டிய நிலையில் தான் அந்த திருமணம் நடக்க போது கொஞ்சம் கவனமாக இருக்கு. நீங்கள் இந்த திருதீய ஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு ஒரு கூட்டு சேர்ந்துருக்கிறதால பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சியெல்லாம் கொஞ்சம் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமையுது உங்களுக்கு. பழைய கடன்லாம் கொஞ்சம் மனசுக்கு ஒரு கவலையெல்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய நிலை இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த வெளிநாட்டில் கொஞ்சம் வேலைக்கு சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ள நண்பர்கள்லாம் கொஞ்சம் அதுக்கான ஒரு பயண உத்தரவோ அந்த விசாவோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு ஆர்டர்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சி நீங்கள் அந்த வெளியூர் பயணத்தை நீங்கள் வெளிநாட்டு பயணத்தை கண்டிப்பாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பில் ரொம்ப பிரகாசமாகுது உங்களுக்கு. குடும்பத்துக்கு கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி ஏற்பட போகுது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ராசிக்கு 6 ராகு பகவானும் குரு பகவான் 8 உங்களுக்கு இருக்கிறதால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக உங்கள் ராசிலேருந்து 6 குருவும் 8 செவ்வாயும் இருக்காங்க. அதனால் உடல்நிலை கவனமாகுங்க. உடல்நிலை சரியில்லை ஒரு மருத்துவரை போய் பார்த்து சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்க. நாளைக்குன்னு தயவு செய்து தள்ளி போடாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுபவலை பெறக்கூடிய அளவில் அந்த சனி பகவான் இருக்கார் உங்களுக்கு. சித்திரை 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ராகு கூட இணையதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு ஆகலாம் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்து கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு.
உயர் அதிகாரிலாம் உங்கள்கிட்ட கொஞ்சம் நியாயமாக நடந்து கொள்ளுவாங்க. அதனால் பணி செய்கிறது எந்த தடையும் கஷ்டம் உங்களுக்கு என்ன இருக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு கூட வேலை செய்ய சக பணியாளர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதால உங்களுக்கு எல்லா விஷயம் சுபமாக நடக்கக்கூடிய ஒரு பணியிடமாக கொண்டு அமைப்போது. உங்களுக்கு புதிய வேலைக்கார முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். அந்த முயற்சியெல்லாம் உங்களுக்கு வெற்றியிடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குது. உங்களுக்கு உங்கள் மனதுக்கு பிடித்த மனதுக்கு திருப்தியான பணி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு அமைகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வெளிநாட்டில் கொஞ்சம் வேலை பார்க்குற நண்பர்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் சலுகைகள்லாம் கொஞ்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையுதுனால நல்ல ஒரு வாய்ப்பு தான் தனுசு ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா வச்சுக்கேன், இந்த வர்த்தகத்துறைகள்லாம் கொஞ்சம் அதிகாரம்லாம் கொஞ்சம் பெற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக தான் இருக்காங்க உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் சந்தையில் உங்கள் பொருட்கள் நல்ல ஒரு விலைக்கு நல்ல லாபத்தில் விற்கக்கூடிய காலகட்டம் அமையுது உங்களுக்கு. இந்த லாபம் உயர்கின்ற போது உங்களுடைய அன்றாட விற்பனையும் உயரக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டம் அமைதனால் பிஸ்னஸ் நீங்கள் பலப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் அமையுது உங்களுக்கு. இந்த அவசியமான சில மூலப்பொருட்கள்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும்போதே கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. அதிக ஸ்டாக் பண்ணால் ஒரு தேவையான அளவு கொஞ்சம் வாங்கி வைத்து கொண்டாலும் அது விலையேறும்போது உங்களுக்கு தடையில்லாத பிஸ்னஸ் கிடைக்க போது. உங்களுக்கு புதிய ஏதாவது பிரான்ச்சஸ் விற்பனை தொடங்குங்க. புதிய ஒரு ஏஜெண்ட்டை போடுங்க. பல விஷயங்களை நீங்கள் செய்கின்ற போது உங்களுடைய தொழில் நல்லா விரித்தடைய போகுது. உங்களுக்கு வங்கியில் ஏதாவது உதவி கேட்டால் அந்த வங்கியோட உதவிகளும் இல்லை கிடைக்க போகுது. உங்களுக்கு ஏற்றுமதித்துறை அன்புகள்லாம் கொஞ்சம் வெளிநாட்டுகளுக்கு ஆர்டர் கிடைக்க போகுது. அந்த ஆர்டரை நீங்கள் ஏற்றுமதி செய்யும்பொழுது ஒரு பாதி பந்தை முன்பமாக பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு பிஸ்னஸ் எந்தவித தடையும் இருக்க போது கிடையாது. உங்களுக்கு ஒரு உற்சாகத்தோடு உங்களுடைய வெளிநாட்டு ஏற்றுமதியை இறக்குமதியை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. அதே மாதிரி ஒரு முதலீடு செய்கின்ற பொழுது அந்த முதலீடில் கொஞ்சம் படிப்படியாக பண்ணுங்கள். ஒரே வழியாக ஒரு அமௌண்ட்டை பண்ணாமல் கொஞ்சம் படிப்படியாக நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா அந்த முதலீடுவால் உங்களுக்கு எந்த விதமான விரயங்கள் ஏற்படாது. ஒரு தைரியமாக நீங்கள் அந்த முதலீடை நீங்கள் தொடரலாம். நீங்கள் கொஞ்சம் படிப்படியான முதலீடு செய்வதற்கு கொஞ்சம் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ அன்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் புதன் பகவான் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்காங்க. நல்லா சப்போர்ட் பண்ணுங்கிறனால உங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு தெளிவு கிடைக்க போகுது. இங்கே தான் படிக்கணும், இந்த ஒரு சப்ஜெக்ட் தான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு தேர்வு செஞ்சு ஒரு நல்ல ஒரு கல்வி சேர போகிறீங்க நீங்கள். அதே மாதிரி கல்வி சார்ந்த நிதி உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு அருமையாகுது. உங்களுடைய கிரகிப்புத்தன்மை உங்களுடைய ஞாபகத்தன்மை எல்லாம் பல மடங்கு அதிகரிக்கிறதால உங்களுடைய போட்டித் தேர்வில் நீங்கள் நல்லா சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஒரு புரிதலுக்கும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தும் உங்களுடைய ஆசையுடைய வழிகாட்டுதல் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். அதனால் எந்த ஒரு விஷயமாக ஆசைக்கிட்ட கலந்து பேசுங்க. அவங்களுடைய வழிகாட்டுதலாலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையலாம். என்ன சப்ஜெக்டிங் எடுக்கலாம், என்ன பாடப்பிரிவு எடுத்து படிக்கலான்ற எல்லா விஷயத்தையும் அவங்களே உங்களுக்கு தெளிவுபடுத்துருவாங்க. வீட்டில் டிஸ்கஷன் பண்ணி அதை எடுத்து நிலையில் கொண்டு போனீங்க. தேர்வு நல்ல மார்க் பெற போகிறீங்க. உங்களுடைய தேர்வாலேயே உங்களுடைய படிக்கின்ற அடுத்த செல்வத்தாலே உங்களுடைய குடும்பத்துக்கு பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த சித்திரை மாதம் தனுசுக்கு அமைகிறது. உங்களுக்கு விவசாய அன்புக்கு பார்த்தா உங்களுக்கு இந்த பூமிகாரனாய செவ்வாய் பகவான் பயிர்கள் செழித்து வர உதவ போகிறார். உங்களுக்கு சூரிய பகவானும் சிறந்த பலனை பெற்றதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விளைச்சலும் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு அமையுது. இந்த நவீன விவசாயத்தின் மூலம் உங்களுக்கு சில வசதிகள், இந்த சொட்டு நீர் பாசனம், இப்போ சில விஷயங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்தினா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் விவசாயம் சார்ந்த ஒரு அபிவிருத்தி அடைய போகிறீங்க. நீங்கள் வயல்வெளியில் கொஞ்சம் பணிகள்லாம் உற்சாகம் ஏற்பட போகுது. உங்களுக்கு காலை நல்ல அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அமையுது. உங்களுக்கு பழைய கடனை அடைத்து ஒரு நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு விளைச்சி பெறக்கூடிய ஒரு மாதமாக விவசாய அன்பருக்கு இந்த சித்திரை மாதம் தனுசு அன்புக்கு அமைகிறது. உங்களுக்கு பொதுவாக பெண்மணிகள் பார்த்தீங்கன்னா அஷ்டம ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்காரு. ஆனால் கொஞ்சம் இந்த உடல்நிலை சார்ந்த இந்த மாதவிடையை சார்ந்த சில பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் மனதுக்கு வருத்தத்தையும் கஷ்டம் கொடுக்க போகுது. ஒரு மருத்துவ சிகிச்சை கொஞ்சம் ஒரு டாக்டரை பார்த்து ஆலோசிப்பது நல்லது. உங்களுக்கு ஒரு சிலர் கொஞ்சம் வெப்பம் சார்ந்த உடல் உபாதை ஏற்படலாம். உங்களுக்கு உடைய தசாபத்திலாம் கொஞ்சம் நல்லா அனுகூலமாக இருந்துச்சுன்னா ஒரு கர்ப்பப்பை பிரச்சனை அறுவை சிகிச்சை போலலாம் கொஞ்சம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அசுரியங்கள்லாம் ஏற்பட போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதெல்லாம் கொஞ்சம் உடல்நிலை பல மாதங்கள் பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம்
என்னதான் ஒரு உடல்நிலை பாதித்தாலும் அது ஒரு நிரந்தர தீர்வாக உங்களுக்கு கண்டிப்பாக அமைஞ்சிருப்போது. உங்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் பெண்களுக்கு அமைகிறது. பொதுவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திட்டமிட்டு செலவு செய்யுங்க. எந்த வேலைக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் இன்னும் கொஞ்சம் ஒரு திட்டமிட்டு எண்ணி செலவு செஞ்சுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஒரு உடல் உபாதையெல்லாம் உடம்பு சரியில்லைனா கொஞ்சம் நீங்கள் ஒரு சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. தயவுசெய்து உடனே போயிட்டு ஒரு மருத்துவரை பார்த்து ஆலோசனை பெறுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு பார்த்தா அது ஒன்றும் இல்லை பிரச்சனை, அது மாதிரி நீங்கள் தயவுசெய்து தள்ளி போட்டுறாதீங்க. ரொம்ப அலட்சியமாக இருக்காதீங்க. ஓகேங்களா? அதனால் இது போல் தள்ளி போட்டிங்கன்னா அலட்சியம் காட்டினா ஒரு மோசமான உடல்நிலை பாதிக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது. உங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப 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 நல்லது. உங்களுக்கு உங்களுடைய பரிகாரம் பார்த்தா அந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு அஷ்டமஸ்தான செவ்வாய் தோஷத்தை கொஞ்சம் அடியோடி போக்குவதுக்கு ஒரு சாமிக்கு முட்டுவாங்க. வேறு ஒன்றும் நீங்கள் பண்ண வேணாம். அந்த கோயிலில் போய் மிதிச்சுட்டு ஒரு சாமிக்கு அர்ச்சனை பண்ணி வந்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு உடைய அனுகூலமான தினம்னு பார்த்தா சித்திரை மாதம் 3ஆம் தேதி 5ஆம் தேதி வரைக்கும், 11ஆம் தேதி 15ஆம் தேதி வரைக்கும், 17ஆம் தேதி 19ஆம் தேதி வரைக்கும், 23 25ஆம் தேதி வரைக்கும், 29 ஆகிய தினங்கள் கொஞ்சம் அனுகூலமான தினங்கள். இந்த தினங்களில் நீங்கள் ஒரு சுப நிகழ்ச்சி சம்பந்தமான பேச்சு பேசினா அது அந்த பேச்சுகள் வந்து ஒரு சுப பலனை கண்டிப்பாக கொடுக்க போகுது. உங்களுக்கு உடைய சந்தாசம் பார்த்திங்கன்னா சித்திரை 20ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி சந்திராசம் அந்த தினங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு மற்றபடி தனுசு ராசி அன்புக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாணவருக்கு நல்ல முன்னேற்றமும் தொழில் சார்ந்த ஒரு வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. பெண்கள் உடல்நிலை சம்பந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம்.